ஒரு நாளைக்கு வர்றாரு, வெயிலில் வந்து ஒரு அரை மணி நேரம் நிற்கிறதுனால 3 நாள் ரெஸ்ட் எடுக்கிறாரு. 234 தொகுதி இவர் எப்படி போய் மக்கள்கிட்ட சந்திக்க போறாரு? இவருக்கு எப்படி முதலமைச்சர் ஆவாரு? இந்த தேர்தலில் வந்து தளபதி சேர்ந்து ஒரு புது கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்காரு. அவருக்கு ஆதரவு எப்படிங்க இருக்கு? தளபதினு அவருக்கு ஆதரவு வந்து கிராமத்துலலாம் இல்லைங்க. அதாவது டவுனில் வந்து இருக்கலாம், கிராமத்துலலாம் ஒரு தொகுதிக்கு வந்து அவருக்கு ஒரு 5000 ஓட்டு 10,000 ஓட்டு இருக்கலாம். ஆனால் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு தொகுதிக்கு 10,000 ஓட்டு அவருக்கு இருக்கும். அந்த ஓட்டு தான் அவ்வளோதான் இருக்கும். மற்றது வந்து நேரடி போட்டி வந்து ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கு தான். ஆனால் விஜய் என்ன சொல்றாருன்னா டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் மட்டும்தான் போட்டி, வேற யாரும் போட்டியிலே இல்லை அப்படின்றாரு. சார் அவர் வந்து அரசியல் களத்தில் இல்லை சார். அரசியல் களம்ங்கிறது ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் தான் சார் இன்னைக்கு உடைய மாசு. அவர் வந்து திடீர்னு நடிகராக இருந்து விட்டு மக்களை அணியிருக்கணும், ஏழை மக்களை வந்து பார்க்கணும், கிராமத்தில் வந்து பார்க்கணும், இந்த மாதிரி ஒரு சின்ன வில்லேஜை வந்து பார்க்கணும், அங்கே உள்ள மக்களுடைய குறைகள் என்னன்னு பார்க்கணும். அதற்கு வந்து கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளாக திமுகவும் அதிமுகவும் இந்த மக்களை அணி என்ன குறை என்னங்கிறத அவங்களுக்கு நல்லா அத்துப்படி ஆகிருச்சு. ஆனால் விஜய்க்கு அதெல்லாம் தெரியாது. அவர் என்னமோ பனையூரில் இருந்துக்கிட்டு எனக்கு விஜய் என்றால் ஒவ்வொரு வீட்டுக்கும் விஜய் இருப்பாருன்னு சொல்கிறாரு. எந்த வீட்டில் போய் கேளுங்க விஜய் யாருன்னு. விஜய்னா யாருன்னு இன்றைக்கி தெரியாது. டவுனில் இருக்கலாம். அவருக்கு வந்து சென்னை மதுரை இதெல்லாம் வந்து ஒரு 15% அவருக்கு ஓட்டு பதிவாகும், அவ்வளோதான். மற்ற இங்கே கிராமம் மற்ற தொகுதியெல்லாம் அவருக்கு ஒரு 10,000 ஓட்டு 15,000 ஓட்டுக்குள்ளே தான் இருக்கும். அதுதான் எங்களுடைய கணிப்பு. நாங்களாம் அரசியலில் நிறையா எனக்கெல்லாம் அத்துப்படி நல்லா தெரியும். எந்தெந்த தொகுதியில் எப்படி இப்படி ஓட்டு விழுங்க, யாருக்கு இது பண்ணுறது நல்லாவே தெரியும். அதனால் விஜய் வந்து அவருடைய கனவு பலிக்காது. அவர் வந்து நினைப்பது வந்து வெவ்வேறு விதமாக இருக்குது. அவருடைய கோணங்கள் சரியாக அந்த தமிழ் மக்களிடம் எடுபடாது. விஜய் என்ன சொல்றாருன்னா திமுகன்றது வந்து ஒரு ஊழல் கட்சி, நான் வந்து ஊழலே இல்லாமல் பார்த்துப்பேன் அப்படின்லாம் சொல்றாரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? ஊழல் என்பது விஜய் தான் ஃபஸ்ட்டு ஊழல். அவர் தான் இந்த வருமானத்தை ஏமாற்றி அவருடைய சினிமா நடிகர் வந்து 5,000 கோடி 60,000 கோடிக்கு மேலே வச்சுருக்காரு. ஆனால் 600 கோடி தான் காமிச்சிருக்காரு. மகனுக்கும் மகளுக்கும் எவனாச்சும் கடன் கொடுத்து இந்த உலகத்தில் எவனாச்சும் பார்த்துருக்கீங்களா? ஒரு மகனுக்கு கடன் கொடுத்தோம்னு விஜய் சொல்லியிருக்காப்லையே. இது இந்த மக்களை ஏமாற்றக்கூடிய வேலை. ஊழல் என்பது எல்லா அரசியல் எல்லா இந்தியாவில் எல்லோரும் செய்ய வேண்டிய ஒரு இதாக தான் இருக்குது. இன்றைக்கி வந்து அதை தடுக்க முடியாது. அவன் வந்து வருமானத்தை காமிக்க முடியலை. கார் வாங்கினதை வந்து வெளிநாட்டில் வந்த காரை வந்து அதுக்குள்ளே வருமான வரி கட்ட முடியாமல் அரெஸ்ட் பண்ணி அவன் உடனே பிஜேபியில் போய் சேர்ந்து பிஜேபிக்காக இப்போ உழைச்சிக்கிட்டு இருக்கேன். அதனால் அவன் ஊழலுங்கிறதுக்கு அவனுக்கு எந்த அருகதையுமே இல்லை. விஜய்க்கு 41 வயது இருந்தார்கள். அதை வந்து ஏன்னு கூட பார்க்காம ஓடி போய் திருச்சி பிளேட்டில் ஏறி பனையூர் ஓடி போயிட்டார். ஆனால் இங்கேருந்து வந்த முதலமைச்சர் வந்து அந்த எல்லாருக்கும் எல்லா உதவியும் செஞ்சு அது வந்து அப்போ என்ன சொன்னார்? ஒரு தலைவன், ஒரு கட்சி தலைவர் வந்து ஒரு தொண்டனை சாக வைக்க விரும்ப மாட்டான் அப்படின்னு ஒரு பதில் சொன்னார். அதுலேருந்து தெரியாதா அவர் திமுகவுக்கு இது பண்ணாருன்னு? ஜனநாயகன் படம் வெளியானதுக்கு திமுகவும் பிஜேபி தான் சதிங்கிறாப்புலையே. தமிழ்நாட்டுக்கும் அந்த சினிமா தியேட்டர் இதுக்கும் என்ன காரணம்? பிஜேபி பண்ணுற வேலைக்கு தமிழ்நாடு முதலமைச்சருங்கிற அன்கில் ஸ்டாலின் அவருங்கிறாரு. ஒரு முதலமைச்சரை வந்து அன்கில் ஸ்டாலின் சொல்கிறதுக்கு அவருக்கு என்ன அருகதை இருக்குது? அவருடைய வயது என்ன? அவருடைய பொலிட்டிக்கல் இது என்ன? விஜய்க்கு என்ன தெரியும் அரசியலை பற்றி? அரசியலுங்கிறது அவனுக்கு அத்துப்படி கலைஞர் மகனுக்கு ஸ்டாலினுக்கு. ஆனால் விஜய்க்கு வந்து அரசியலுங்கிற ஒரு நுணுக்கங்கிறவர் தெரியாது. இன்னைக்கு பாருங்க, அவன் தேர்தல் பிரச்சாரம் ரத்து. ஒரு நாளைக்கு வர்றாரு, வெயிலில் வந்து ஒரு அரை மணி நேரம் நிற்கிறதுனால 3 நாள் ரெஸ்ட் எடுக்கிறாரு. 234 தொகுதி இவர் எப்படி போய் மக்கள்கிட்ட சந்திக்க போறாரு? இவருக்கு எப்படி முதலமைச்சர் ஆவார்? சினிமாவில் வேணால் நான் முதல்வன்கிற மாதிரி ஒரு நாள் முதல்வன் அப்படின்னு வேணால் இவர் வேணால் செஞ்சுக்கலாம். விஜய்க்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை சார். அவர் வர மாட்டார், வரவே மாட்டார். இந்த 2026 யார் வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க போகிறது? 2026 வந்து திமுக முற்போக்கு கூட்டணி, திமுக முற்போக்கு கூட்டணி கிட்டத்தட்ட 180 தொகுதியில் கைப்பற்றும். ஏடிஎம்கே ஒரு 25-30 தொகுதி தான் கைப்பற்றும். விஜய் வந்து ஒரு 2 தொகுதி அது 3 விஜய் தோப்பார் சார். நிச்சயம் தோப்பார். 2 தொகுதியிலுமே தோப்பார்.